பத்திரம். அப்படி உட்கார். நீங்க எதுக்கு மாமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஆமா, கால் வைக்கும் சரியாகணும்ல. கால் எடுத்து உள்ள வை. மாமா வைமா. சுடுது. அது அப்படிதான் சுடும். நீ வை, அப்பதான் சரியாகும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த காலை வை, அந்த காலை வை, நான் சொல்றேன். மாமா நீங்க காலெல்லாம் பிடிக்க வேண்டாம், அப்பதான் சரியாகும். கிருஷ்ணாயில் இல்ல, நாளைக்கு தான் கிடைக்கும்னு கடைக்காரன் சொல்லிட்டான். நாளைக்கு வரைக்கும் சமையலுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. கிருஷ்ணாயில் தானே வேணும், நான் உனக்கு தரேன். சரிக்கா, நான் வாங்கினதும் தந்துடுறேன். மாசம் மாசம் இந்த கடையில கிருஷ்ணாயில் வாங்குறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு. வேணாம். காலை நல்லா முழுசா உள்ள போற மாதிரி வை. என்ன மாமா நீங்க போய் என் காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு? ஏன் பிடிச்ச என்ன? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீ இரு. மாமா கால் வலிக்குது. பிரியா, அப்பதானே வீக்கம் குறையும். வலிக்குது மாமா. முடிஞ்சது, இரு. அக்கா, நான் கிருஷ்ணாயில் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஏமாமா, நேத்து அக்காக்கு இதே மாதிரி கால் வலிக்குதுன்னு சொன்னப்போ நீயே சுடு தண்ணி வச்சு உப்பு கல் போட்டு அதுல காலை வச்சுக்கோன்னு சொல்லி என்ன வாக்கிங் கூட்டு போனீங்க. இப்போ எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்ன உடனே நீங்களே ஸ்டவ்வை பற்ற வச்சு சுடு தண்ணி வேற வச்சு இப்போ என் காலை வேற பிடிச்சி விடுறீங்களே, ஏன்? என்ன பேசுற நீ? நீ அர்ச்சனா ஒண்ணா? அர்ச்சனாக்கு ஏதாச்சும் சொன்னா அது அவளே பாத்துப்பா. ஆனா நீ சின்ன பொண்ணு இல்ல, உன்னால இதெல்லாம் தனியா செய்ய முடியுமா? அதான் நான் பாத்துக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, நான் போய் உன் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா. நான் கூட நேத்து நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் சும்மா அண்ணனையும் அண்ணியும் கூப்பிடுறேன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப நீங்க கிளம்புறத பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நீ உன் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, இன்னொரு விஷயம். என்ன? அண்ணனும் அண்ணியும் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசினா கூட எனக்காக நீங்க கொஞ்சம் பொறுமையா போயிடுங்கம்மா. சரிம்மா, அப்படியே நடந்துக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வரேன். நான் போய் பிள்ளையும் மருமகளையும் கூப்பிட்டுட்டு வரேன். என்னப்பா, அம்மா எவ்வளவு சந்தோஷமா அண்ணன் அண்ணியும் கூப்பிட போறாங்க. அதை நினைச்சு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா உங்க முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணும். உன் சந்தோஷம் நியாயமானதாம்மா. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போற இந்த நேரத்துல அதுல கலந்துக்கிறதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் வர போறாங்கன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படலாம். எனக்கும் அதுல சந்தோஷம்தான். ஆனா நம்மலாம் ஒரு விஷயத்த மறந்துட்டோமே. என்ன விஷயம்ப்பா? உங்க அம்மா செல்வத்துக்கு செஞ்சது சாதாரண துரோகம் இல்லம்மா. உலகத்துல எந்த தாயும் செய்ய துணியாத துரோகத்தை செஞ்சிருக்கா அவ. தாய் பாசத்தை காட்டி அவனை ஏமாத்திருக்கா. இந்த மாதிரி சம்பவத்தை நான் கதையில கூட படிச்சது இல்லம்மா. இப்படிப்பட்ட துரோகம் பண்ணவளை நம்மளுடைய சுயநலத்துக்காக உன்னோட சந்தோஷத்துக்காக செல்வத்தை போய் கூட்டிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்கோம். அவனும் அவளை மன்னிச்சிருவான். ஆனா நம்ம செல்வத்துக்கு செய்யறது துரோகம் ஆகாதா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்க அம்மாவும் வாசுவும் செஞ்ச துரோகத்தை செல்வம் ஈஸியா மன்னிக்கிறதுக்கு நாம காரணமாயிட்டோமே. அது செல்வத்துக்கு நாம செய்யற துரோகம் தானே.
ராணி, நான் ஏதோ உன் மனசை சங்கடப்படுத்துறதுக்காக இதை சொல்லலம்மா. உங்கள் அம்மா போய் கூப்பிட்டதும் செல்வம் அர்ச்சனாவும் வந்துடுவாங்க, அது எனக்கு சந்தோஷம்தான். அதே நேரம் செல்வத்துக்கு நாம் ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு வருத்தமாக இருக்குது. இப்போ செல்வத்துக்கு இந்த வீடும் செட்டும் கிடைக்கணுமா? அது கிடைக்காத வரைக்கும் இவங்களை யாரையும் மன்னிக்க முடியாதுமா, மன்னிக்க கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, உனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான்மா நேற்று நான் அவகிட்ட சமாதானமாக பேசினேன். மற்றபடி எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அவளை ஜென்ம விரோதியாக நினச்சி காலம் பூரா ஒதுக்கி வைக்கணுமா? சொத்து காசு பணம் வந்துருச்சு, ஆனால் நம்ம சொந்தங்கள்லாம் போயிடுச்சின்னு அவள் உணரணும். நம்ம செல்வம் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பான்னு கதறணும். அதுதான் நம்ம அவளுக்கு கொடுக்குற தண்டனை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. எனக்கு புரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஏன் சுயநலத்துக்காக அம்மாவையும் அண்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் அம்மாவை அனுப்பல. அம்மாவையும் அண்ணனையும் நேருக்கு நேர் பார்க்க வச்சு அவங்க மனசாட்சியை கலங்க வச்சு அம்மா மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி அண்ணன் கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் திரும்ப அண்ணனுக்கே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஏன் கல்யாணத்தை நான் காரணமா யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. அதை புரிஞ்சுக்கோங்க. எம்மடி, நீ ரொம்ப புத்திசாலித்தனமாதாம்மா யோசிச்சிருக்க. ஆனால் அதெல்லாம் நடக்குமா? பாக்கியம் என்ன லேசுப்பட்டவளா? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரங்களா இருந்தாலும் அரக்க குணம் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் இல்லப்பா. அதை உசுப்பி விட்டா போதும்பா, அவங்கள மாத்திடலாம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைம்மா. ஒருவேளை உன்னுடைய நம்பிக்கை நடந்துச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படுற முத ஆளு நான் தான்மா. பானு, வாங்கக்கா. என்னக்கா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இல்ல இனிமே தான் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஃபோன் கூட, என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டு தரேன். இந்த ஒரு நிமிஷம். ம். ஹலோ, ஹலோ, நான் தாங்க அர்ச்சனா பேசுறேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? இல்ல, இன்னைக்கு சிக்கன் வாங்கலான்னு இருக்கேன். நான் சமைச்சு கொண்டு வரேங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சமைச்சிட்டு நீயே சாப்பிடு. இல்லைங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறல்ல. வெயில் நேரத்தில் தேவையில்லாம நீ கிளம்பி இங்கே வராது, வீட்லயே இரு. இல்லைங்க, நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. டாக்டர் தான் நடந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் வரேங்க. இதை பாரு, நான் ஓ மேல இருக்கிற அக்கறையில் சொல்லிட்டு இருக்கேன்லாம் உச்சி குழுந்துட்டு இருக்காத. நீ பாட்டு இங்கே கிளம்பி விட்டீங்கன்னா அப்புறம் பிரியா வீட்டில் தனியாக இருப்பாள்ல, அவளை யார் பார்த்துப்பா? திடீர்னு அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அவள் யாரை கேட்பா, யாரை சமைச்சு கொடுப்பா? அம்மா, இப்போ எங்கேருந்து பேசுற? இது யார் நம்பரு? நான் வீட்ல இருந்து தான் பேசுறேன். பக்கத்து வீட்டு பானுவோட ஃபோன் நம்பர் தான் இது. அப்படியா? அப்போ பிரியா பக்கத்தில் இருப்பாள், கூப்பிடு. கூப்பிடுறேங்க. பிரியா, ஆ பிரியா, என்னக்கா? இந்த யாரு? உங்க மாமா பேசுறாரு. சொல்லுங்க மாமா. ஹலோ பிரியா, காலையில் டானிக்லாம் சாப்பிட்டியாம்மா? டானிக் தானே சாப்பிட்டேன் மாமா. டிஃபன் சாப்பிட்டல்ல? டிஃபனும் சாப்பிட்டேன் மாமா. பழங்க ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், மாதுளை பழம். சரி, உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. உனக்கு எது வேணாலும் அர்ச்சனாவை கேளு. என்ன அக்கா கிட்ட மத்தியானம் சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா. மற்றபடி வேற ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? வச்சிருட்டா? அக்கா, மாமா மத்தியானத்துக்கு சாப்பாடு எதுவும் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இந்தா. இந்த பானு, ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் எதுக்குக்கா நன்றி சொல்லிட்டு? சரி பானு, எனக்கு சமையல் வேலை இருக்கு, நான் வரேன். ம். என்னம்மா தோசைக்கு தொக்கு பண்ணி வச்சிருக்க? ஏன், அதுக்கு என்ன? இல்ல, அப்பாக்கு தொக்கு பிடிக்காதே, வேர்க்கடலை சட்னி தானே பிடிக்கும், அதான் கேட்டேன். ஓ, அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிய? பரவாயில்லம்மா. ஆனா
உன் புருஷனுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, அது தெரியுமா உனக்கு? உன் அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அக்கறை காட்டுற நீ, உன் புருஷனுக்கு எது பிடிக்குங்கிறதுல அக்கறை காட்டாம இருக்கியேம்மா. அந்த அளவுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் இருக்கு, அப்படிதானே? தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காத. நான் ஒண்ணு தேவையில்லாம பேசலமா, தேவையானதுதான் பேசிட்டு இருக்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல இன்னும் சமாதானம் ஆகலையா? எங்களுக்குள்ள சமாதானம் ஆகலன்னு உனக்கு யார் சொன்னது? நாங்கெல்லாம் சமாதானம் ஆயாச்சு. பொய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்காதம்மா. நேத்து வரைக்கும் கூட உங்க படுக்க தனியாதான் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். உங்க படுக்கையை எட்டி பார்த்துட்டு வந்தேன்னு இந்த அம்மாவை தப்பா நினைக்காதம்மா. நானும் உங்க அப்பாவும் ராத்திரி எதேச்சியா பார்த்தோம். அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினாரு. அதுல இருந்து எங்க 2 பேருடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரேவதி, ஒரு தாயா இருந்து நான் உன்கிட்ட எப்படி இதை கேட்கறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். நீயே ஆரம்பிச்சிட்ட. உன் புருஷனை தண்டிக்கிறதா நினைச்சு உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியும். அத பத்தி நீ எதுவும் பேசாத. பேசிதானமா ஆகணும். என் கண் எதிரில என் பொண்ணோட வாழ்க்கை அழியறத பார்த்துட்டு நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? வாசு செல்வத்துக்கு செஞ்சது துரோகம்தான், அதை மறுக்க முடியாது. அதுக்காக நீ வாசுவை தண்டிக்கிற முறை தப்புமா. உங்க அப்பா அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா ஆம்பளை ஹோட்டல் சாப்பாடு தேடிதான் போவான்னு சொன்னாரு. வாசுவுக்கு அந்த நிலைமையை உருவாக்கிடாத ரேவதி. வாசுவை நீ திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர இப்படி ஒதுக்கிட கூடாதுமா. இந்த மாதிரி விஷயத்துல ஆம்பளைங்களை விட்டு புடிச்சிடலான்னு நினைச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் பிடிக்கவே முடியாதுமா. உன்னை பெத்தவ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தானமா சொல்றேன். வாசு திருந்திர ஜென்மம் இல்லம்மா. அவ்வளவையே இத்தனை வருஷத்துல அப்பா திருந்திட்டாரா? இல்ல உன்னாலதான் திருத்த முடிஞ்சுதா? என்ன மாப்ள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு மாமா. அந்த பெயிண்டர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே பேசி முடிச்சிருக்கேன். சரிங்க மாமா. லேட் பண்ணிட்டு போறான். சரி. நாள் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. அரைகுறையா ஓபன் பண்ண முடியாது. அப்புறம் அந்த இன்விடேஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. யார் யார் கொடுக்கணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. சரி மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓப்பனிங் டேட்டுக்குள்ள எல்லா வேலையும் பக்காவா நான் முடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் பெங்களூர் போறேன். போயிட்டு 2-3 நாள் திரும்பி வந்துருவேன். சரி மாமா. மாப்ள சொல்லுங்க மாமா. என்ன மாமா? மாப்ள, ஒரு மாமனாரும் மாப்பிளையும் பேசிக்கிற விஷயம் இல்லை தான் இது. இருந்தாலும் இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. மாப்ள, கொஞ்ச நாளா உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு வரும் போகும் சகஜம். ஆனா அதுவே நிரந்தரம் ஆயிடக்கூடாது. அன்னைக்கு ரேவதி உங்களை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஏன்னா அவ மனசு திருந்தி உங்க கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். நீங்க அவளை நிரந்தரமா ஒதுக்கி வச்சுட்டு வேற... ஐயோ மாமா, எந்த சூழ்நிலையிலையும் நான் ரேவதிக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன் மாமா. ஏன்னா நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். நானும் உங்களை மாதிரி தான் மாமா. ரேவதியை மிரட்டத்துக்காக தான் சும்மா வெளியில போற மாதிரி பாவலா பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ரேவதி, சமந்தி. அத்தை, ரேவதி, வாங்க சம்பந்தி. சமந்தி இல்லையா வீட்ல? வீட்டுல தான் இருக்காரு. எப்படி இருக்கீங்க சமந்தி? நல்லா இருக்க. வாங்க உட்காருங்க. ரேவதி, அத்தை வந்திருக்காங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு கொண்டு வாமா. வரேன்ப்பா. நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. என்ன ஒரே பூரிப்பு மகிழ்ச்சியுமா இருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான் சம்பந்தி. இன்னைக்கு ராணிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை யாரு? அவதான் ஒருத்தனை ஆசைப்பட்டு தொலைச்சிட்டாளே, அந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து தான் வராங்க. ஏற்கனவே அந்த பையன் கூட தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல? அப்புறம் என்ன புதுசா பொண்ணு பார்க்க வராங்க? அது எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த விஷயம் எனக்கு நேத்து ராத்திரி தாங்க தெரியும். அதனாலதான்
இந்த விசேஷத்துக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு ஓடி வந்தேன். ம் அத்தை. வாங்கிக்கங்க. அதுவும் இல்லாம எங்க வீட்ல இது நாள் வரைக்கும் எந்த நல்லது கெட்டதுனாலும் அவன் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் இல்லாம எங்க வீட்ல முதல்ல நடக்கிற விசேஷம் இதுதான். அதான் ராணி கூட பிறந்தவன் வாசு தானே. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து அந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க வந்தாதான் எங்களுக்கு கௌரவம். சபை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே. இது யார் வீட்டு விசேஷம்? நம்ம வீட்டு விசேஷம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். ஆனா நான் இப்ப அர்ஜென்ட்டா பெங்களூர் போறேன், என்னால வர முடியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் சார்பா மாப்பிள்ள, என் பொண்ணு, என் ஒய்ஃபு எல்லாரும் வந்து இருந்து நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க. ராணி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. ரொம்ப சந்தோஷம். நான் புறப்படுறேன் சம்பந்தி. வாங்க. சம்பந்திமா, நீங்க சீக்கிரம் ரெடியாகி வந்துருங்க. நான் முன்ன போய் ஆக முடிய வேலையை பாக்குறேன். டேய் வாசு, நீ உங்களெல்லாம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுற. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. மங்களா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பேக் ரெடி பண்ணி நான் ஊருக்கு கிளம்பணும். சரிங்க.